பண்ணாங்க. 11 பண்ணி 15ஆம் தேதி ஹியரிங் வந்துச்சு. 11ஆம் தேதி மதியம் வந்து அதை வித்ரா பண்ணிக்கிட்டு 15ஆம் தேதி ஃப்ரெஷ் ஷூட் வந்துச்சு 2 மணிக்கு. அதை ஹியர் பண்ணி இது பண்ணாங்க. அவ்வளோ நீங்கள் பேசுங்க. சரி, ஆமாம், லீகல் மேட்டர். ஆமாம் 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 ஆமாம். ஓகே, சே எஸ், ஐ வில் டூ தட். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து இங்கே வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி, ரொம்ப நன்றி உங்களுக்கெல்லாம். இன்னொன்று வந்து ஒரு புது விஷயம் என்னென்னா, நான் எப்போவுமே கேமராக்கு அண்ணன்ட நின்று கேள்வி கேட்குற ஆளாக இருந்தவன் இன்றைக்கி கேமராக்கு இன்னண்ட வந்திருக்கேன். இது வந்து எப்படி இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா, இந்த ஏற்கனவே இருந்த செயற்குழு, தில்லி தமிழ் சங்கத்தின் செயற்குழு வந்து அவங்க ஆரம்பத்திலேருந்தே ஒரு சில சிக்கல்களில் இருந்தாங்க. என்னென்னா, எந்த உறுப்பினர்கள் ஒரு கடிதம் போட்டாலும் அதுக்கு அவங்க பதில் போடுறதில்ல, மெயில் போட்டால் மெயில் போடுறதில்ல, எந்த விதமான இதுக்கும் இல்லாமல் அவங்க வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு பீரியட் ஆச்சு. அவங்க வந்து 13 நவம்பர் 2022 வந்து தேர்தல் நடந்தது. இந்த தில்லி தமிழ் சங்கம் செயற்குழுக்கான தேர்தல் நடந்தது. எங்களுடைய விதிமுறைப்படி வந்து 2 ஆண்டுகள் இந்த செயற்குழு இயங்கலாம். தேவைப்பட்டால் ஒரு எக்ஸிஜென்சி, எமர்ஜென்சின்னா அவங்க ஒரு 6 மாதம் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து தேர்தல் வச்சாகணும். அந்த தேர்தல் வச்சு அந்த இவங்க புது பாடி வந்து எலெக்ட் ஆகி அவங்க சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் இவங்க வந்து இங்கே வந்து இந்த பொறுப்பில் இருக்கலான்றது வந்து எங்களுடைய விதிமுறை. இதை வந்து யாரோ அவங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்தாங்களா அல்லது இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா தெரியாது. அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கலாம், புது பாடி வர்ற வரைக்கும் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி. புது பாடி எப்போ வரும்? இவங்க தேர்தல் வச்சா தான் வரும். அப்போ ஏன் தேர்தல் வைக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி சில நண்பர்கள் கேட்டு எங்கள் விதிமுறைப்படி 100 உறுப்பினர்களுக்கு மேல் கையெழுத்து போட்டு தேர்தலை நடத்துமாறு அவங்கள வந்து வேண்டுகோள் விடுத்தேன். அது பேரே வந்து ரெக்வசிஷன். அந்த ரெக்வசிஷன் வந்து கொடுத்தாங்க. அது வந்து என்றைக்குன்னா 10 ஜூலை 2025 அன்றைக்கி அதுக்கு வந்து இவங்க எந்த விதமான பதிலும் கொடுக்கல. அவங்க 60 நாளைக்குள்ள அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். எந்த விதமான பதிலுமே அவங்க வந்து கொடுக்கல. அதையும் மீறி வந்து 22 நவம்பர் உறுப்பினர்கள் திருப்பி போய் அதுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுத்து நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதையும் வந்து அவங்க கேர் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, 13 டிசம்பர் அன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் பாடி மீட்டிங், அதை வந்து ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு பொதுக்குழு கூட்டத்தை வந்து உறுப்பினர்கள் வந்து கான்ஸ்டியூஷன் கிளப்பில் வந்து இது நம்ம டெப்டி ஸ்பீக்கர் ஹால் புக் பண்ணி ஹிந்துவிலெல்லாம் வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, வாட்ஸ்அப் அனுப்பிச்சாங்க, பல வகைகளும் உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 6ஆம் தேதி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே 8ஆம் தேதி வந்து இந்த கூட்டம் வந்து சட்ட விரோதமானது, செல்லாது, அது இதுன்னு ஒன்று போட்டாங்க. அதை நாங்கள் வந்து மைண்ட் பண்ணவே இல்லை. எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து யாரும் மைண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு சாகச வேலைகள் எல்லாம் ஈடுபட்டாங்க. அவங்க போய் நாங்கள் எந்த எம்பியை வச்சு நாங்கள் அந்த கான்ஸ்டியூஷன் கிளப் புக் பண்ணோமோ அந்த எம்பியை வச்சு எங்களுக்கு இடம் தர முடியாத மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு செகண்ட் பெர்ப்ளெக்ஸ் ஆகிட்டோம், என்ன பண்ணுறது என்ன இது. அப்புறம் வந்து ஒரு விஸ்டம் ப்ரிவைல்டு, சரி கான்ஸ்டியூஷன் கிளப்பு அந்த ப்ரிமைசஸ்லேயே நடத்தலான்ட்டு அதோடைய அந்த வெளி காம்பவுண்டில் வந்து தோட்டத்தில் வந்து நண்பர்கள் பிடிவாதமாக இருந்தோம். கூட்டம் நடைபெற்றது. ஒரு 85-87 வயது திரு பார்த்தசாரதி அவர்கள் அந்த குளிர்லேயும் வந்து அந்த அவருடைய உடல் சிரமங்களை பார்க்காம வந்து அவர் தலைமை தாங்கினார். உறுப்பினர்கள் முறையாக எல்லாருமே கையெழுத்து போட்டாங்க, முறையாக மினிட்ஸ் நடந்தது. அதுக்கு நடுவில் இன்னொரு சாகச வேலை என்னென்னா, அந்த காம்பவுண்டு வெளியே சில பேரை நிறுத்தி மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சின்னு சில பேரை திருப்பி அனுப்பிச்சாங்க. அவங்களும் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி அப்படி வந்து ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங்க்கு எத்தனை கோரம் தேவையோ அத்தனை மக்கள் அங்கே வந்து கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. அதில் வந்து 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒன்று வந்து
ஏற்கனவே இருக்கிற செயற்குழு வந்து நாங்கள் நீக்குகிறோம் இந்த உறுப்பினர்கள். ரெண்டாவது வந்து ஒரு புதிய கேர்டேக்கர் கமிட்டியை வந்து இதுவும் வந்து எங்களுடைய விதிமுறைகள் இருக்குது, அது அடிப்படையில் தான் வந்து கேர்டேக்கர் கமிட்டியை நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நாங்கள் வந்து அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம். அந்த ரெசல்யூஷனை வந்து எல்லாருமே இந்த நண்பர்கள் எல்லாம் வாசி காமிச்சாங்க. அந்த கூட்டத்தில் எல்லா உறுப்பினர்களுக்கு வாசி காமிச்சு அந்த 2 ரெசல்யூஷன் வந்து செல்லுபடியாகத்தக்க மாதிரி அந்த சட்டத்தின் அடிப்படையில் விதிமுறைகளின் அடிப்படையில் வந்து நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கேர்டேக்கர் கமிட்டி வந்து லீகலாக இதனுடைய பணிகளை பார்த்து கொள்ள தகுதி பெற்றோம். இந்த கேர்டேக்கர் கமிட்டியுடைய டென்யூர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மாதம். இந்த கேர்டேக்கர் கமிட்டிக்கு பணிக்கப்பட்ட பணி என்னென்னா இவங்க வந்து தேர்தல் அதிகாரிகளை நியமித்து தேர்தல் நடத்தணும், இவ்வளோதான். அதுக்கப்புறம் டே டு டே எக்ஸ்பென்ஸ், அந்த ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்குறது, பாக்கி வந்து இந்த விழா நடத்துறது, மாலை மாற்றிக்கிறது, இந்த வேலையெல்லாம் வந்து இந்த கமிட்டிக்கு கிடையாது. அதில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். இது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து 11ஆம் தேதி கோர்ட்டுக்கு போனாங்க. ஸோ பாக்கி இந்த லீகல் மேட்ரு வந்து ரொம்ப சுருக்கமாக இவருடைய வாதங்களால் தான் நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கோம். ஒரு தெளிவான அற்புதமான வாதங்களை திரு சிவபாலமுருகன் வந்து கோர்ட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். அந்த வாதங்கள் வெற்றி அடைந்ததன் காரணமாக நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம். நன்றி. சிவபாலமுருகன் வந்து அந்த கேஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுவார். உங்களை வந்து சுயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு இது, அவங்களா தேர்ந்தெடுத்தாங்க, இதை யாரும் வந்து தேர்ந்தெடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவங்க இதுக்கு பதில் இருக்குது. என்னென்னா, நாங்கள் சுயமாக தேர்ந்தெடுத்துக்கல, விதிமுறைகளின் அடிப்படையில் எத்தனை உறுப்பினர்கள் எங்களை தேர்ந்தெடுக்கணுமோ அத்தனை உறுப்பினர்கள் வந்து அங்கே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ரெசல்யூஷனில் பண்ணி தேர்ந்தெடுத்தாங்க. காலையில் கூட அவர் பழைய செக்ரட்டரி வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறார், செல்ஃப் ஸ்டைல்டு கேர்டேக்கர் பாடின்னு. அதை நான் திருத்தி சொல்லணுன்னா, a shameless secretary sitting in the seat despite a resolution passed and he was taken away. He was removed from the இது செல்ஃப் ஸ்டைல்டுன்னா அது ஷேம்லெஸ்ன்னு நான் சொல்லலாமா? அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன். அது கொஞ்சம் அதிகமாக எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். டெல்லி தமிழ் சங்கத்தினுடைய மேம்பாட்டுக்காக, அதனுடைய வளர்ச்சிக்காகவும், அதனுடைய கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மேலப்படுத்துறதுக்காக வந்துட்டு தமிழக அரசு வந்துட்டு ஒரு 50 லட்ச ரூபா கொடுக்குது. அதனுடைய வேலை தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அது திறந்த பிறகு தான் வந்து இந்த எலெக்ஷனை வந்துட்டு நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. சரி, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நான் வந்து திருப்பி ஒரு கேள்வி அவங்கள கேட்குறேன். இந்த தொகை வந்து தமிழக அரசினால் தனி மனிதருக்கு வழங்கப்பட்டதா, நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டதா இல்லையா? இது வந்து அந்த 50 லட்சம் தொகை நாங்கள் உறுப்பினர்கள் நாங்கள் அனைவரும் தமிழக அரசுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். எங்கள் நிறுவனத்துக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதரின் பெயருக்காகவோ எனக்கு கொடுத்தாங்க அது கிடையாது, நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அசோசியேஷன் ஆல்வேஸ் லீவ்ஸ், பீப்புள் கம் அண்ட் கோ. மனிதர்கள் வராங்க போகிறாங்க, நிறுவனம் அப்படியே இருக்கும். அடுத்து வரவங்க வந்து இதை எடுத்து அவங்க வந்து ஒரு லெவலில்